Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெக்கேஷனுக்கு நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு காரில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னோட ட்ரிப்புக்கு நான் எதெல்லாம் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து காமிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மினி கூல் ஜக்கு தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஸோ இது வந்து 4 லிட்டர் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டிலும் உங்களுக்கு வந்து ஒரு காம்போவாக தான் கிடைக்கிது. ஸோ இது வந்து ரொம்ப ஒல்லியாக நீளமாக அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம காரில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த டேப் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம அதுலேயும் வந்து நம்ம வாட்டரை எடுத்து குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து ட்ராவல் போய் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி இந்த மாதிரி குடிக்க முடியல அப்படின்னா மேலே வந்து ஒரு சிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணியும் நம்ம வந்து அதிலேயே குடிச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு காம்பேக்டான ஒரு 4 லிட்டரில் ஒரு 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 பெரிய சைஸ் பாட்டில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து இருக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே உள்ள அந்த இதை வந்து கிட்ஸ் யாராவது தெரியாமல் திறந்தாலோ தண்ணி வந்து வராது. ஏன் அப்படின்னா மேலே வந்து அந்த சிப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணாதான் ஏர் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் கீழே வந்து தண்ணி விழுற மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து எந்த காரில் வந்து எப்போவுமே வந்து கீழே கொட்டாத மாதிரி இருக்கும். ஸோ நான் எங்கே போனாலுமே நான் இந்த 4 லிட்டர் கூல் ஜக் வந்து நான் எடுத்துக்குவேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலும் நான் வந்து கையில் எடுத்துப்பேன். சப்போஸ் நம்ம ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த பாட்டிலில் வந்து நான் தண்ணியை மாற்றிக்கிட்டு கையில் மட்டும் நான் எடுத்துகிட்டு போய்க்குவேன். ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு கூல் ஜக் அந்த காம்போ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பிலோ 1000 தான் இருக்குது. இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக். இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஹேண்ட்பேக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 kgயில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினீங்கனாலும் அதை தாராளமாக அது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து ஷோல்டர் பேக் மாதிரி நம்ம பெருசாகவும் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தான் அது இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கை வச்சு சுற்றிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் சைஸில் வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த பிளாஸ்டிக்கையும் வந்து சைடில் வைக்கிறதுக்காக ஒரு நெட்டரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி இதில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறம் வந்து இதை திருப்பியும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு பாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நான் வெளியில் போகும்போது பிக் ஷாப்பர் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி நீடே இல்லாமல் நான் இதிலே 2-3 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறதுனால நான் இதை தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுவும் வந்து நான் காரில் தான் எப்போவுமே நான் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காரோட பாக்கெட்டில் நம்ம போட்டுக்கிற மாதிரி ஒரு மினி ஒரு சைஸில் ஒரு மிரர் அண்ட் சீப்பை மட்டும் எப்போவுமே நான் கையில் வச்சுக்குவேன். அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை டிஷ்யூ. இது வந்து டேப்லெட் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்குது. நான் இது ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 100 பீசஸ் வந்து 150 or 100 rupees அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக தான் நான் இதுவும் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், ஏதாவது கையில் வந்து ஆக்கிட்டாங்க, நம்ம வந்து வெட் வைப்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு கொஞ்சமாக வாட்டர் எடுத்து அதில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அது ஃபுல்லாக வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி பெருசாகவே ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் டிஷ்யூவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹேண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இதில் ஒரு 10 to 20 டேப்லெட் மாதிரி இருக்கிறத வந்து காரில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ்லேயே வந்து நம்ம வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வெட் வைப்ஸ்லேயே வந்து கெமிக்கலாக தான் நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரேஷஸ் வரலாம் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் வந்து கெமிக்கல் இருக்கும். ஸோ நான் இந்த ஸோ 98% வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு வைப்ஸ் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் இதையும் வந்து காரில் வந்து
பர்மனெண்ட்டாகவே நான் போட்டு வச்சுப்பேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாத் ஃபோல்டபுள் பேக் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ பக்கத்தில் எங்கேயாவது நம்ம போகிறோம், காரை பார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன இடத்துக்கு ஒரு 2 to 3 hours போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து என்னோடய ஃபோன் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே வந்து காருக்குள்ளே நம்ம எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இது. இன்னும் நிறைய ஐடியாஸ் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஐடியாஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.